Hello my dear subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப ஷார்ட் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது லேட்ராலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லலாம் நிறையா பேசிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம சாப்டர் வைஸ் போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 10 வீடியோஸு ஒரு பார்ட்டாக ஒரு பேசிக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே மொத்தமாக ஒரே வீடியோவில் போட்டால் என்ன ப்ராப்ளம்னா நம்ம லாங்காக வந்துடும், 1 hour 1/2 hourன்னு வந்துடும். ஸோ அதை பார்க்கும்போதே பிள்ளைங்க ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக தான் ஸோ பிட்டாக போடுறேன். ஜஸ்ட் நம்ம காதில் வாங்கினாலே போதும். நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புக்கு வேணும், நோட்டு வேணும், நோட் பண்ணணும் கிடையாது. ஜஸ்ட் ப்ளே ஆல் கொடுத்துட்டாக்கா அடுத்தடுத்த கைட்லைன்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டே ஆகும். 5 minutes வீடியோஸ்லாம் ப்ளே ஆகிட்டே ஆகும். அதை நம்ம குக் பண்ணும்போது, வேறு ஏதாவது வேலை செய்யும்போது, ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணும்போது ஜஸ்ட் அதை நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம ஹெட்செட்டை வச்சு காதில் வாங்கினாலே போதும். அந்த கைட்லைன்ஸை மட்டும், அந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஷார்ட்ஸஸ் வீடியோவாக நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் Icd-10க்கு மட்டும். ஸோ Icd-10 ரொம்ப 19 சாப்டர்ங்கிறதுனால ரொம்ப நிறையா வரும். ஸோ அதை நம்ம அதை குட்டி குட்டியாக போட்டாக்கா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம கேட்குறதுக்கு. ஸோ இது ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் தான். ஸோ நம்மளுடைய இதில் வந்து ஷார்ட் கோர்சஸ்லாம் இருக்குது. யூடியூப்பில் வரவங்க ஏற்கனவே நிறைய இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு தான் வருவீங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. 1 day கோர்ஸ் இருக்குது, அப்புறம் 3 hours மட்டும் கோர்ஸ் இருக்குது. ஸோ ஹவர்லி பேசிஸ் கோர்ஸ் இருக்குது. சிபிடி மட்டும் எடுக்கணும், இல்லை ஐசிடி மட்டும் எடுக்கணும், அதுக்கு தனித்தனியாக கோர்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம கொடுக்குற கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். அதிலேருந்து 90% வந்து நம்மளுக்கு சிபிசி எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதில் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றாங்க இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் லேட்ராலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். லேட்ராலிட்டினா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, லேட்ராலிட்டின்றது சைட்டுன்னு அர்த்தம். லெஃப்ட் சைடா, ரைட் சைடா, போத் சைடா, அதுதான் லேட்ராலிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய புக்கிலலாம் லேட்ராலிட்டிக்குன்னு தனியாக கோடு கிடையாது. காம்பினேஷனாக என்ன கோடு லீடர் அதுதான். லெஃப்ட்டுக்கு தனியாக, ரைட்டுக்கு தனியாக, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு கோடு இல்லை. பட் இப்போ இருக்கிற நம்ம Icd-10ல வந்து லேட்ராலிட்டி மோர் ஸ்பெசிஃபிக் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். எந்த சைடு வந்து பர்டிகுலராக அந்த கண்டிஷன் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் சைடு இருக்கா, போத் சைடு இருக்கா. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட நம்மளுடைய Icd புக்கில் லேட்ராலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. லேட்ராலிட்டி அப்படின்னாக்கா சைட்டுன்னு அர்த்தம். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து ஆர்கன் பேசிஸ், 2 சைடுமா, லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்னு ஆர்கன் பேசிஸில் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அதுதான் இந்த லேட்ராலிட்டி. நம்மளுடைய கோடு ஒரு சில கண்டிஷனுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு தனித்தனியாக கோடு இருக்குது. ஒரு சில கண்டிஷனுக்கு லெஃப்ட் சைடாக இருந்தாலும் ரைட் சைடு போத் பைலேட்ரல்ன்ற வேர்டு கொடுத்து காம்பினேஷன் கோடும் இருக்குது. ஸோ நம்ம காம்பினேஷன் கோடை கொடுக்கும்போது லெஃப்ட் சைடுக்கு தனியாக, ரைட் சைடுக்கு தனியாக கொடுக்க மாட்டோம். ஓகே, காம்பினேஷன் கோடை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ லெஃப்ட் சைடு தனியாக, ரைட் சைடு தனியாக அப்படின்னு கொடுக்க மாட்டோம். லெஃப்ட் சைடுக்கு தனியாக, ரைட்டு எப்போல்லாம் நம்மளுக்கு காம்பினேஷன் கோடு இருக்கோ அப்போல்லாம் காம்பினேஷன் தான் கொடுக்கணும். லெஃப்ட்டுக்கு தனியாக, ரைட்டுக்கு தனியாக கொடுக்கக்கூடாது. இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இது ரொம்ப சின்னது. இஃப் நோ bilateral code is provided and condition is bilateral, assign separate code for both left and right side தனித்தனியாக. If the side is not identified in the medical record, assign the unspecified code. நம்மளுடைய மெடிக்கல் ரெக்கார்டில் டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை, லெஃப்ட் சைடில் அந்த டிசீஸ் இருக்கா, ரைட் சைடில் அந்த டிசீஸ் இருக்கா, டாக்டர் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைடு சைட்டுன்னு எடுக்கலாம். டாக்டர் மென்ஷன் பண்ணிட்டாருன்னா லெஃப்ட்டு மட்டும் இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டு மட்டும் கோடு கொடுக்கணும். ரைட்டு மட்டும்தான் அந்த கண்டிஷன் இருக்கா, ரைட்டு மட்டும்தான் கொடுக்கணும். 2 சைடுமே அந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னா காம்பினேஷன் கோடை கொடுத்தா போதும். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் கேர். கண்டிஷன் வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், எந்தெந்த சீக்வன்ஸிங், எத்தனை கோடு கொடுக்கணும், டாக்டருடைய டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கோடராக இருந்தாலும் சரி, சிபிசிக்காக இருந்தாலும் சரி,
காம்ப்ளிகேஷன் ஆஃப் கேர்ன்றது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணனாலும் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. என்னுடைய சாப்டர் வைஸ் சிபிடியோடைய மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே பார்க்கணும் அப்படின்னா எனக்கு சைட் இருக்குது. அந்த சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த சைட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.